ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம் எந்த அளவில் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் 2025 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ அடுத்த இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப வன்முறைகளை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதாவது திருமணத்திற்கு முன் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் சீண்டல்கள் அதை பார்த்தோம். அதற்கு பிறகு திருமணத்திற்கு ஆன பிறகு அந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய நிலைகள் என்னென்ன அப்படின்னா, இப்போ திருமணத்திற்கு முன் அப்படின்னா, இப்போ அந்த பெண் வந்து வேலைவாய்ப்பிற்கு அல்லது படிப்பிற்காக வெளியில் செல்லும்போது ஏற்படக்கூடிய சம்பவங்கள் ஏராளமானது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருந்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த இதில் அதாவது ஒருதலை காதல் இல்லை காமம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஆடவர்கள் கூட்டம், அதனை சார்ந்து கட்சியினர், அரசியல்வாதிகள் அவர்களுடைய பின்புலம் அல்லது பிரபலத்திற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சினிமா பாணியில் அந்த பெண்களை துரத்திட்டு என்னை மாமான்னு சொல்லு, இல்லை அண்ணன்னு சொல்லு அப்படிங்கிற சொல்லி அந்த மிரட்டும் தோணியில், அதாவது திரைக்கதை வசனம் மாதிரியே அந்த பெண்களை மிரட்டுறது. இல்லை அப்படின்னா, நீ என்னை காதலிக்கலை அப்படின்னா உன் மேலே நான் வந்து ஆசிட் ஊற்றிடுவேன், இல்லை உன்னை விபத்தை ஏற்படுத்தி கொன்னுடுவேன், என்னுடைய ஆசைக்கு இணங்கணும், இப்படிங்கிற மிரட்டல்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இது திருமணத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய சீண்டல்கள், துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு வித வன்முறைகள் தான், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். அடுத்து திருமணம் செய்து பார்த்தோம் அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த பெண் புகுந்த வீட்டில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் தலைப்புச் செய்திகள்னு டிவியை பார்த்தாலும், தொலைக்காட்சிகளில் பார்த்தாலும் சரி, அல்லது உங்களது அலைபேசிகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே முதல்ல வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கும்னா, ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்தி விட்டார்கள், அல்லது அவர்கள் மீது ஆசிட் வீசிட்டாங்க, இல்லை அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, கற்பழிச்சிட்டாங்க, இவர்களுக்கும் தவறான தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே செய்திகள் அதிகமாக வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஏமாற்றக்கூடிய நபர்கள், திருமணம் அப்படிங்கிற பந்தத்தில் அடுத்தது பெண்களை வந்து என்ன சொல்கிறது, துன்புறுத்தி அதில் சந்தோஷம் காணக்கூடிய நபர்களால் மட்டும்தான் பெண்களுக்கு துன்புறுத்தல் அளவுக்கு அதிகமாகவே சமூகத்தில் ஏற்படுறது அப்படிங்கிறத நான் என்னுடைய பதிவுகளில் பதிவு செஞ்சுருக்கேன். அது உண்மைதான். ஒரு பெண்ணை மதிக்க திறந்த இடத்துல வந்து எந்தவித பிரச்சனைகளும் வராது. அது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், அல்லது ஒரு மாநிலமாக இருக்கலாம். அது பெண்ணை நீங்கள் வந்து திருமணம் செய்து கொண்டு போகும்போது அந்த மணமகன் வீட்டார் அவர்கள் வீட்டிலையும் பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லாமல் ஒரு ஆடவன் தனியாக வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது. இப்போ அந்த பெண்களுக்கு எதிராக குற்றம் செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியது தான் அந்த குடும்ப வன்முறை பெண்களுக்கு எதிராக ஏற்படக்கூடியது. இப்போ திருமணமாகி அந்த பெண்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஆசை வார்த்தைகள்லாம் பேசி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தால் போதும் அப்படி இப்படின்லாம் ரொம்ப பேசுவாங்க. பிறகு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் செய்யக்கூடிய மிக மிக சில்லறைத்தனமான விஷயங்கள், மிக சில்லித்தனமான விஷயங்கள் நிறையவே இருக்கும். அது தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி.